கேட்டால் என் நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. தாயன நீ நெஞ்சில் தாலாட்டு. தனிமையிலே அமைதி நிலை நாட்டு. ஞானமே அது நமது வழிகாட்டி. ஞானமே அது நமது வழிகாட்டி. வாணியை கேட்டா எந்த நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். வாழ்வினிலே இது எனக்கு கிடைத்த இன்பம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 31/8/2025. ரிவைஸ் டேட் 15/12/2006. இன்றைய முரளியுடைய தலைப்பு நினைவு ஸ்வரூபம் அனுபவி மூர்த்தியாகி ஒரு வினாடியில் தீவிர வேகத்தின் மூலம் மாற்றத்தை கொண்டு வந்து கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுங்கள். பாபா சொல்கிறாங்க, நினைவு ஸ்வரூபம் அனுபவசாலியாக மாறி ஒரு செகண்டில் தீவிரமான வேகத்தோட முயற்சி பண்ணி தனக்குள்ளார பரிவர்த்தனையை செஞ்சு பாஸ் வித் ஆனர் ஆகுங்க அப்படின்றார். இன்று பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் 3 விசேஷ பாக்கியத்தின் ரேகைகள் நெற்றியில் ஜொலிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லோருடைய நெற்றியும் பாக்கியத்தின் ரேகைகளினால் ஜொலித்து கொண்டிருக்கிறது. 1. பரமாத்ம பாலனை என்ற பாக்கியத்தின் ரேகை. 2வது உயர்ந்த ஆசிரியர் மூலம் படிப்பு என்ற பாக்கியத்தின் ரேகை. 3வது சத்குரு மூலம் ஸ்ரீமத் என்ற பாக்கியத்தின் ரேகை. அவ்வாறு உங்களின் பாக்கியமோ அளவற்றதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்று விசேஷமாக இந்த 3 ரேகைகளை பார்த்து கொண்டிருந்தார். நீங்களும் கூட தங்களுடைய நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய ரேகைகளை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே. அனைத்தையும் விட உயர்ந்த பாக்கியம் பரமாத்மாவின் அன்பான பாலனை என்ற பாக்கியத்தின் ரேகை. எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறாரோ அப்படி பரமாத்ம பாலனையும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. இந்த பாலனை எவ்வளவு குறைவானவர்களுக்கும் கிடைக்கின்றது. ஆனால் நீங்கள் அனைவரும் இந்த பாலனையை பெற தகுதியானவராக ஆகியுள்ளீர்கள். இந்த பாலனை முழு கல்பத்தில் குழந்தைகளாகி உங்களுக்கு ஒரே ஒரு முறைதான் கிடைக்கின்றது. அளவற்ற பாக்கியம் இருக்கு. அதில் கூட முக்கியமாக 3 பாக்கியத்தோட ரேகையை பார்த்தாரு. அந்த 3துலேயும் ஹையஸ்ட் பாபா சொல்றது பரமாத்மா பாலனையினுடைய ரேகை. ஸோ இப்போ இந்த பாலனை முழு கல்பத்தில் குழந்தைகள் உங்களுக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் கிடைக்குது. இப்பொழுது இல்லை என்றால் வேறு எப்பொழுதும் கிடைக்க முடியாது. இந்த பரமாத்ம பாலனை, பரமாத்ம அன்பு, பரமாத்ம பிராப்திகள் கோடியில் ஒரு சில ஆத்மாக்களுக்கு மட்டுமே அனுபவமாகிறது. நீங்கள் அனைவரும் அனுபவசாலிகள் தானே. அனுபவம் இருக்கிறதா? பாலனையின் அனுபவமும் படிப்பு மற்றும் ஸ்ரீமத்தின் அனுபவமும் இருக்கிறது தானே. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதானே. பாலனை, படிப்பு, ஸ்ரீமத் 3த்தினுடைய அனுபவமும் இருக்குதானே. அனுபவி மூர்த்தி தானே. எனவே சதா தங்களுடைய நெற்றியில் இந்த பாக்கியத்தின் நட்சத்திரம் ஜொலிப்புடன் தென்படுகிறதா? சதா தென்படுகிறதா? அல்லது அவ்வப்போது ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் மங்களாகவும் ஆகிவிடுகிறதா? இந்த 3 ரேகைகள், பாக்கியத்தினுடைய ரேகை ஜொலிக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் அப்பப்ப மங்களாயிடுதா என்ன? தளர்வாக, அதாவது மந்தமாக ஆக வேண்டாம். ஒருவேளை ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரம் மங்களாக ஆகின்றது எனில் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ரீசன் என்ன? பாப்தாதா பார்த்தார். காரணம் என்னவென்றால் நினைவு ஸ்வரூபமாக ஆகவில்லை. யோசிக்கிறீர்கள் நான் ஆத்மா, ஆனால் யோஜனையின் ஸ்வரூபமாக ஆகின்றீர்கள். நினைவு ஸ்வரூபம் குறைவாக ஆகின்றீர்கள். எதுவரை சதா நினைவு ஸ்வரூபம் ஆகவில்லையோ அதுவரை சக்தி நிறைந்த நிலை வர முடியாது. நினைவுதான் சக்தியை கொடுக்கிறது. நினைவு ஸ்வரூபம்தான் சக்தி ஸ்வரூபம்.
அதனால்தான் பாக்யத்தின் நட்சத்திரம் குறைவாக ஜொலிக்கிறது. அதிகமாக யோசிக்கிறோம், கம்மியாக ஸ்வரூபத்தில் வரும். அதனால பாக்யத்தினுடைய நட்சத்திரத்தினுடைய ஜொலிப்பு மங்கலாயிடுதுன்றார். தன்னைத்தானே கேளுங்கள், அதிகமான நேரம் யோசிக்கும் ஸ்வரூபம் ஆகின்றேனா அல்லது நினைவு ஸ்வரூபம் ஆகின்றேனா? யோசிக்கும் ஸ்வரூபம் ஆகுவதனால் மிக நன்றாக யோசிக்கிறீர்கள். அதாவது நான் இதுவாக இருக்கிறேன், நான் இதுவாக இருக்கிறேன், நான் இதுவாக இருக்கிறேன் டாட் 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 அப்படின்னு யோசிக்கிறோமா? ஆனால் நினைவு ஸ்வரூபமாக ஆகாத காரணத்தினால் நல்லதை யோசித்தாலும் கூட வீணான எண்ணங்கள், சாதாரண எண்ணங்கள் கலந்து விடுகிறது. ரொம்ப அதிகமான டைம் ஜஸ்ட் திங்க் பண்ணுறோம், அதனுடைய எம்பாடிமெண்ட் ஸ்வரூபம் ஆகிறது இல்லை. இப்போ வெறும் யோசிச்சுட்டே இருக்கிறப்ப நான் இது இது இதுன்னு யோசிக்கிறேனே தவிர வெறும் திங்க் பண்ணுறதுனால ஸ்வரூபம் ஆகாதனால அந்த நல்ல தாட்ஸ் யோசிச்சா கூட என்ன ஆயிடுதா, நடுவில் ஆர்டினரியான சாதாரண எண்ணங்கள், வேஸ்ட் தாட்ஸ் கூட நடுவில் வந்து மிக்ஸ் ஆகிடுதுன்றார் பாபா. உண்மையில் பார்க்க போனால் உங்களுடைய அனாதி ஸ்வரூபம் என்பது சக்தி ஸ்வரூபம் ஆகும், யோசிக்கக்கூடிய ஸ்வரூபம் அல்ல. மேலும் ஆதியிலும் கூட இந்த நேரத்தினுடைய நினைவு ஸ்வரூபத்திற்கான பலன் கிடைக்கின்றது. எனவே அனாதி மற்றும் ஆதி ஸ்வரூபம் நினைவு ஸ்வரூபம் ஆகும். மேலும் இந்த கடைசி நேரத்தில், சங்கமத்தின் நேரத்தில் கூட நினைவு ஸ்வரூபமாக ஆகின்றீர்கள். எனவே ஆதி, அனாதி மற்றும் அந்திமம் என்ற 3 காலங்களிலும் நினைவு ஸ்வரூபமாக இருக்கிறீர்கள். யோசிக்கும் ஸ்வரூபம் அல்ல. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ ப்ராக்டிக்கலாக அந்த ஸ்வரூபத்தில் இருந்துகிட்ருக்கோம், வெறும் யோசிக்கிறத மட்டும் கிடையாது. அனாதி, ஆதி, அந்திமம் 3 டைம்லையும் நினைவு ஸ்வரூபத்தில் தான் இருக்கும், யோசிக்கும் ஸ்வரூபம் அல்ல. எனவே பாப்தாதா முன்பே கூட கூறினார், அதாவது நிகழ்கால நேரத்தில் அனுபவி மூர்த்தி ஆகுவது என்பது உயர்ந்த நிலை ஆகும். நான் ஆத்மா என்று யோசிக்கிறீர்கள், பரமாத்மாவிடமிருந்து கிடைக்கும் பிராப்திகளை யோசிக்கிறீர்கள். ஆத்மானும் யோசிக்கிறேன், கிடைக்கிற பிராப்திகளை பற்றியும் யோசிக்கிறேன். ஆனால் புரிந்து கொள்வது மற்றும் அனுபவம் செய்வது, இதில் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அனுபவி மூர்த்தி ஒருபோதும் மாயாவிடம் ஏமாற்றம் அடைய முடியாது, துக்கத்தின் அனுபவத்தை பெற முடியாது. இடையிடையில் எந்த ஒரு மாயையின் விளையாட்டை பார்க்கின்றீர்களோ அல்லது மாயாவுடன் விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கின்றீர்களோ அதற்கான காரணம் அனுபவி மூர்த்தியாக ஆகுவதில் உள்ள குறைவு. மாயா கூட ஜெயிக்காமல் விளையாடுற மாதிரி ஆயிடுது. ரீசன், அனுபவி மூர்த்தியாக ஆகிறது கம்மியாக இருக்குது. அனுபவத்தின் அதிகாரம் என்பது அனைத்தையும் விட உயர்ந்தது. எனவே பாப்தாதா பார்த்தார், அநேக குழந்தைகள் யோசிப்பவராக இருக்கின்றார்கள், ஆனால் ஸ்வரூபத்தின் அனுபவம் குறைவாக இருக்கின்றது. ஸோ காரணம் என்ன? எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குன்றதாதான் தான். இன்றைய உலகத்தில் பெரும்பான்மையான ஆத்மாக்கள் பார்ப்பது மற்றும் கேட்பதில் களைப்படைந்து விட்டார்கள். கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து டயர்ட் ஆயிட்டாங்களாம். ஆனால் அனுபவத்தின் மூலம் பலனடைய விரும்புகிறார்கள். எனவே அனுபவத்தை செய்வியுங்கள். அனுபவி மட்டுமே அதை செய்விக்க முடியும். பார்த்து கேட்டு உலகத்தில் எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புகிறாங்க. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய வைக்கணும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் யாரால் செய்ய வைக்க முடியும்? யார் சுயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களால தான் முடியும். ஸோ பாபா சார் அனுபவம் செய்ய வைங்க, ஆனால் அனுபவி மட்டும்தான் மற்றவங்களுக்கு செய்ய வைக்க முடியும். மேலும் அனுபவி ஆத்மா சதா முன்னேறி கொண்டே இருப்பார்கள், பறந்து கொண்டே இருப்பார்கள். ஏனெனில் அனுபவி ஆத்மாவிடம் ஊக்கம், உற்சாகம் என்பது சதா வெளிப்படையான ரூபத்தில் இருக்கும். எப்பயுமே அவங்க ஊக்கம் உற்சாகத்தோடு இருப்பாங்க. எனவே சோதனை செய்யுங்கள். பாபா சொல்லக்கூடிய விசேஷமான அந்த பாயிண்டினுடைய அனுபவி மூர்த்தியாக ஆகியிருக்கிறேனா? பாபா முறையில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்குறார், அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேனா அப்படின்னு தனக்குத்தானே செக் பண்ணி பாருங்க அப்படின்றார். அனுபவத்தின் அதிகாரம் உங்களின் ஒவ்வொரு செயலிலும் தென்படுகிறதா? உன்னை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ரெண்டாவது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் அது வெளியில் தெரியுதா? ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு சொல் அனுபவத்தின் அதிகாரத்தின் அடிப்படையில் இருக்கிறதா
அல்லது வெறும் புரிந்து கொண்டதன் அடிப்படையில் இருக்கிறதா? ஒன்று புரிந்து கொள்வது, இரண்டாவது அனுபவம் செய்வது. ஞானத்தினுடைய விஷயங்களை வர்ணனை செய்வது வெளி உலகத்தில் உள்ள பேச்சாளர்கள் கூட நிறைய பேசுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு பாயிண்டின் அனுபவி ஸ்வரூபம் ஆவது என்பது ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகுவதாகும். அதாவது பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட், அது கியான், யோக், தாரணா, சப்ஜெக்ட், யோகா, 4 சேவா, 4 சப்ஜெக்ட்லையுமே சரி, பாபா சொல்கிறது புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுங்கிறது வேற. ஞானத்தோட விஷயங்களை பேசுறது, வர்ணனை பண்ணுறது வெளி உலகத்தில் கூட நிறைய அந்த மாதிரி லெக்சர் பண்ணுறவங்க, சொற்பொழிவு பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ், அதனுடைய ஸ்வரூபம் ஆகிறதுங்கிறது ஞானம் நிறைந்த ஆத்மாவால் மட்டும்தான் பண்ண முடியும். யோகா செய்விப்பவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், யோகத்தில் அமருபவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் யோகத்தின் அனுபவம், அதாவது சக்தி ஸ்வரூபம் ஆவது என்பது வேறு. சக்தி ஸ்வரூபத்தில் இருக்கிறோம் என்பதை எப்படி கண்டறிவது? எப்படி தெரிஞ்சுக்கலாம் நான் யோகா பண்ணி சக்தி ஸ்வரூபம் ஆயிட்டேன்னு? பாபா அதுக்கு அடையாளம் சொல்கிறாங்க. எந்த நேரத்தில் எந்த சக்தி அவசியமோ அந்த நேரத்தில் அந்த சக்திக்கு அழைப்பு விடுத்து தடையற்ற ஸ்வரூபமாக ஆகுவது. அப்படி இருக்கேன்னா சக்தி ஸ்வரூபம் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஒருவேளை ஏதேனும் ஒரு சக்தி குறைவு இருக்கின்றது, வர்ணனை செய்கிறோம், ஆனால் அதன் ஸ்வரூபம் ஆகவில்லை என்றால் சரியான நேரத்தில் ஏமாற்றம் ஏற்பட முடியும். பாபா எக்ஸாம்பிள் சொல்றார். சகிப்புத்தன்மையின் சக்தி வேண்டும் என்ற இடத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் சக்தியை பயன்படுத்தினீர்கள் என்றால் யோகம் நிறைந்த அனுபவி ஸ்வரூபம் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள். யோகாங்கிற அந்த சப்ஜெக்டினுடைய அனுபவசாலின்னு சொல்ல முடியாதுன்றார். ஏன்னா கூப்பிட்டது சகிப்புத்தன்மையினுடைய சக்தி, வந்தது எதிர்கொள்ளும் சக்தி. ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு யோகா சப்ஜெக்ட்ல சொல்ல முடியாதுன்றார். ஸோ பாபா சொல்றாங்க, 4 பாடங்களிலும் நினைவு ஸ்வரூபம் அல்லது அனுபவி ஸ்வரூபத்தின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பாபா சொல்றாங்க, உங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? ஸ்திதியில், அதாவது மனோநிலை ஸ்திதியில் நான் கருவி என்று கருதுதல். 2வது விருத்தி, உள்ளுணர்வில் சதா சுபமான, ஆத்மீகமான, மேலும் சுயநலமற்ற எண்ணங்களை சிந்தித்தல். 3வது வாயுமண்டலத்தில் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் சதா பணிவான நிலை. 4வது பேச்சில் சதா தூய்மையான வார்த்தைகள். ஸோ இந்த விசேஷங்கள் அனுபவி மூர்த்தியிடம் ஒவ்வொரு நேரமும் இயற்கையான சுபாவமாக இருக்கும். அனுபவசாலி அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லா நேரத்துலையுமே அவங்களுடைய நேச்சுரல் நேச்சர், இயற்கையான சுபாவமாக 4 விஷயங்களுமே இருக்கும். ஸ்திதியில் தன்னை ஒரு கருவின்னு புரிஞ்சுப்பாங்க. விருத்தி, உள்ளுணர்வில் சுபமான சுயநலம் இல்லாத எண்ணங்கள் இருக்கும். வாயுமண்டலம் சம்பந்தம் தொடர்பில் பணிவான ஸ்திதி இருக்கும். பேச்சில் தூய்மையான வார்த்தைகள். இந்த 4 இருந்ததுன்னா இதுதான் அடையாளம், நான் 4 பாடத்துலேயும் நினைவு ஸ்வரூபமாக அனுபவசாலியாக இருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்பொழுது அநேக குழந்தைகள் அவ்வப்போது சொல்கிறார்கள், அதாவது நாங்கள் விரும்பவில்லை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று. ஆனால் என்னுடைய பழைய சுபாவம் அப்படி இருக்கிறது. இயற்கை தன்னுடைய காரியத்தை இயற்கையாகவே செய்கின்றது. அதாவது என்னோட சுபாவம் அந்த மாதிரி இருக்கு, அதனால் நான் விரும்பலனாலும் அந்த சுபாவம் தான் வேலையை நேச்சுரலாக அது பண்ணிடுது அப்படின்னு சொல்லி குழந்தைகள் சொல்கிறாங்க. யோசிக்க வேண்டியதில்லை, ஆனால் இயற்கை தன் காரியத்தை இயற்கையாக செய்கின்றது. அதாவது பழக்கம் என்னவோ அது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துரும் இல்லையா? எனவே உங்களை நீங்கள் சோதனை செய்யுங்கள், என்னுடைய இயற்கையான சுபாவம் என்ன? ஒருவேளை எந்த ஒரு பழைய சுபாவம் அம்ச அளவில், அதாவது இம்மி அளவு கூட இருந்தாலும் கூட ஒவ்வொரு நேரமும் அது வெளியே வந்து 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 பக்கா சன்ஸ்காரமாக ஆகிவிடுகிறது. ஒரு இம்மி அளவு பழைய சன்ஸ்காரம் என்னோட நேச்சராக இப்போ இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா டைம் டு டைம் அந்த இம்மி அளவு இருக்கிற அந்த கொஞ்சம் அந்த பழைய சன்ஸ்காரம் என்ன பண்ணும், டைம் டு டைம் வெளியில் வந்து 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 அதை நல்லா பக்காவாகிடுமா. அந்த பழைய இயல்பு, பழைய சுபாவம், பழைய சன்ஸ்காரத்தை அழிப்பதற்கும் விரும்புகிறீர்கள். அதை ஃபினிஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அதை முடிக்க முடியவில்லை. அதற்கான காரணம் என்ன? பாபா சொல்றாங்க, அனைத்து விஷயங்களிலும் ஞானம் நிறைந்தவராக ஆகிவிட்டீர்கள். ஆனால்
எதை நடக்கக்கூடாது என்று விரும்புகிறீர்களோ அது நடந்து விடுகிறது. அதற்கான காரணம் என்ன? மாற்றம் செய்து கொள்ளும் சக்தியில் குறைவு, பரிவர்த்தனை பண்ணுற சக்தி கம்மியாக இருக்குன்றார். நான் ஆசைப்படுறேன் இந்த பழசெல்லாம் ஃபினிஷ் பண்ணோன்னு, ஆனால் ஃபினிஷ் பண்ண முடியல. இது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அது நடக்குது. ஸோ காரணம் என்ன? மாற்றம் செய்து கொள்ளும் சக்தியில் குறைவு. பெரும்பான்மையானவர்களிடம், அதாவது மெஜாரிட்டி, பாப்தாதாவிற்கு தென்படுவது என்னவென்றால், மாற்றத்தினுடைய சக்தியை பற்றி புரிந்துள்ளீர்கள். பரிவர்த்தனை சக்தியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், வர்ணனையும் செய்கிறீர்கள். ஒருவேளை மாற்றத்தின் சக்தி என்ற தலைப்பில் எழுத கூறினால் அல்லது சொற்பொழிவாற்ற கூறினால் மிகவும் புத்திசாலிகளாகிய நீங்கள் மிக நல்ல சொற்பொழிவை செய்ய முடியும். டாபிக் கொடுத்துட்டான்னா நல்ல லெக்சர் பண்ணிடுவோமா, எழுதவும் முடியும். மேலும் மற்றவர்கள் யாரேனும் வந்தால் அவர்களுக்கு மிக நல்ல முறையில் புரிய வைக்கவும் முடியும். இதில் சிரமம் எதுவும் இல்லை, இதில் கஷ்டம் எதுவும் இல்லைங்க. மாற்றம் அடைந்து விடுங்கள். உங்களை பற்றி இந்த புரிதல் பாப்தாதாவிற்கு இருக்கிறது. அதாவது மாற்றத்தின் சக்தி, பரிவர்த்தனை சக்தியின் பாப்தாதா தலைப்பு கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லா நம்மளால எழுத முடியும், அதை வச்சு லெக்சர் பண்ண முடியும். யாராவது வந்தால் அதை பற்றி ரொம்ப நல்லா நம்ம புரியவும் வைப்போமா. இது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, ஈஸிங்க, நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கவும் முடியுமா. நம்மளால் முடியும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறார். ஆனால் உங்களிடம் தன்னை மாற்றம் செய்வதற்கான சக்தி எவ்வளவு இருக்கிறது? இது ஒன்றும் பெருசில்லை, மாற்றிக்கோன்னு மற்றவங்களுக்கு புரிய வச்சிடுறோம், அதுவும் முடியுது. ஆனால் செல்ஃபை மாற்றிக்கிறதுக்கான பவர் எவ்வளோ இருக்குன்னு பாப்தாதா நம்மக்கிட்ட கேட்குறாரு. நிகழ்கால நேரத்தின் மகத்துவத்தை தெரிந்து கொண்ட நீங்கள் மாற்றம் செய்வதில் நேரத்தை ஈடுபடுத்தக்கூடாது. டைமோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ சுயத்தை மாற்றுறதுக்காக அதிகமான நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாதுன்றார் பாபா. வினாடியில் மாற்றம் செய்வதற்கான சக்தியை காரியத்தில் கொண்டு வர வேண்டும். செகண்டில் என்னென்னா மாற்றிக்கணும், அதற்கான பவரை நான் காரியத்தில் கொண்டு வந்துடணும். ஏனென்றால் எப்பொழுது இது நடக்கக்கூடாது என்று ஒன்றை புரிந்து கொண்டுள்ளீர்களோ, புரிந்து கொண்ட பிறகும் கூட அதை மாற்றம் செய்ய முடியவில்லை எனில் அதற்கான காரணம் என்ன? யோசிக்கின்றீர்கள், ஆனால் ஸ்வரூபமாக, அதாவது அதுவாகவே ஆகவில்லை. ஆத்மான்னு யோசிக்கிறேன், ஆனால் ஆத்மாவாக ஆகிறது இல்லை. அதுதான் பாபா சொல்கிறார். முழு நாளில் யோசிக்கும் ஸ்வரூபமாக அதிக நேரம் ஆகின்றீர்கள், ஆனால் நினைவின் மூலமாக சக்தி ஸ்வரூபமாக ஆகுவதில் பெரும்பான்மையானோரிடம் குறை இருக்கின்றது. மெஜாரிட்டி குழந்தைகள் நினைவு ஸ்வரூபமாக சக்தி ஸ்வரூபமாக ஆகிறது இல்லை, ஜஸ்ட் திங்க் மட்டும்தான் செய்கிறோம், யோசிக்க மட்டும்தான் செய்கிறோன்றார். இந்த நேரம் தீவிர வேகத்திற்கான நேரம், தீவிர புருஷார்த்தம் செய்வதற்கான நேரம், சாதாரண புருஷார்த்தம் செய்வதற்கான நேரம் அல்ல. வினாடியில் மாற்றம் செய்வதன் அர்த்தம் செகண்டில் சேஞ்ச் வரணுமா. வினாடியில் மாற்றம் செய்வதன் அர்த்தம் நினைவு ஸ்வரூபத்தின் மூலம் ஒரு நொடியில் நிர்விகல்பம் ஆக வேண்டும். செகண்டில் மாற்றிக்கணும் செல்ஃபை அப்படின்னா மீனிங் என்ன பாபா சொல்கிறார்? ஒரு செகண்டில் நிர்விகல்ப ஸ்திதி, அதாவது விகாரமான எண்ணங்கள் இல்லாத அந்த ஸ்திதி, நிர்விகல்ப ஸ்திதியில் ஒரு செகண்டில் நான் அந்த ஸ்வரூபத்தில் நிற்கணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்டில் என்ன நான் மாற்றிக்கிறேன்னு அர்த்தமா. வீணான எண்ணங்களிடமிருந்து விடை பெற்ற நிலை வேண்டும். வேஸ்ட் தாட்ஸ் எதுவுமே இல்லாத அந்த ஸ்திதி வேணுமா. ஏன்? சமாப்திக்கான நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வர நீங்களே நிமித்தமானவர்கள். ஏன் வேஸ்ட் தாட்ஸ் வரவே கூடாது? ஒரு செகண்டில் நிர்விகல்ப ஸ்திதியில் நிற்கணும். ஏன்னா சமாப்திக்கான நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வர நீங்களே நிமித்தமானவர்கள். லாஸ்ட் டைம் ஃபினிஷிங், வினாசத்துக்கான டைமை பக்கத்தில் கொண்டு வரதுக்கு நிமித்தமானவங்க நீங்கள் தான். எனவே இப்போதைய நேரத்தின் மகத்துவத்தின்படி ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு நிறைந்துள்ளது. ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு நிறைந்துள்ளது. எனவே முன்னேறி செல்ல வேண்டும் என்று புத்தியில் கூட வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இழப்பதையும் கூட புத்தியில் வையுங்கள். நான் இம்ப்ரூவ் ஆகணும், முன்னால் போகணும்னு புத்தியில் இருக்குது. ஆனால் என்ன இப்போ ப்ரெசண்டில் இழந்துக்கிட்டே இருக்கேன், அது கூட புத்தியில் இருக்கணுன்றார் பாபா. ஒருவேளை ஒரு அடியில் பல மடங்கு உருவாகும் என்றால், ஏன்னா டைமோட வேல்யூ இருக்குல்லையே, ஒன்றுக்கு பல மடங்கு. ஸோ ஒருவேளை ஒரு அடியில் பல மடங்கு உருவாகும் என்றால் ஒரு அடியில் பல மடங்கு இழக்கவும் முடியும் இல்லையா? 1:100 லாபம்னா 1:100 லாஸ் கூட, நஷ்டம் கூட வரலாம் இல்லை.
எனவே இப்பொழுது நிமிடத்திற்கான விஷயம் கூட முடிந்து விட்டது. ஒரு நிமிஷம்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ பாபா சொல்கிறார், நிமிடத்திற்கான விஷயம் கூட முடிந்து விட்டது. மற்றவர்களுக்காக ஒரு நிமிடம் அமைதியில் இருங்கள் என்று சொல்கிறீர்கள். இப்போ ஜஸ்ட் அ மினிட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து லண்டனில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃபாரினில். ஸோ 1 minute மெடிடேஷன், ஜஸ்ட் அ மினிட், ஒரு நிமிஷம்தான் அப்படிங்கிறது அந்த ப்ராஜெக்டோட டைட்டிலாக இருந்தது. ஸோ பாபா சொல்கிறாங்க, 1 minute, ஒரு நிமிடம் அமைதியில் இருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் தங்களுக்கு ஒரு வினாடிக்கான விஷயமாக இருக்க வேண்டும். 1 minute சைலன்ஸில் உட்காருங்கன்னு அவங்களுக்கு சொல்கிறோமா? ஆனால் செல்ஃபுக்கு 1 minute கிடையாதான். செல்ஃபுக்கு என்ன, ஒரு செகண்டில் என்ன நான் மாற்றிக்கணும் அப்படின்றார். ஆம் அல்லது இல்லை என்று யோசிப்பதில் எவ்வளவு நேரம் ஆகிறது? ஒரு வினாடி. எஸ் நோன்னு யோசிக்க எவ்வளோ டைம் வேணும்? ஒரு செகண்ட் போதுன்றார். எனவே மாற்றத்திற்கான சக்தியில் இத்தனை வேகம் வேண்டும். ஒரு செகண்டில் என்ன நான் மாற்றிக்கணும், அவ்வளோ தேவை, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்னை நான் மாற்றிக்க முடியணுன்றார் பாபா. சரி எது, தவறு எது என்று புரிகிறது என்றால் தவறு என்பதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். ரைட் என்ன ராங் என்ன அப்படின்னு தெரியுது இல்லை, புரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எது தப்போ அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைங்க. மேலும் எது சரியோ அதை உடனடியாக நடைமுறைப்படுத்துங்கள். இப்பொழுது பிந்தியின் மகத்துவத்தை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். 3 பிந்திகளை, அதாவது 3 புள்ளி, ஆத்மா, பரமாத்மா, டிராமா, 3 பிந்துகளை, புள்ளிகளை தெரிந்துள்ளீர்கள் தானே? ஆனால் பிந்தியை சரியான நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். எப்படி அறிவியலை சார்ந்தவர்கள் அனைத்து விஷயங்களிலும் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சயின்டிஸ்ட் எல்லாம் எவ்வளோ வேகமாக முன்னால் போயிட்டே இருக்காங்க. மேலும் மாற்றத்திற்கான சக்தியையும் கூட அதிகமாக காரியத்தில் ஈடுபடுத்தி வருகிறார்கள். எனவே அமைதியின் சக்தியை உடையவர்கள் இப்போது லட்சியம் வையுங்கள். அதாவது ஒருவேளை மாற்றம் செய்ய வேண்டும், நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் என்றால் இப்பொழுது ஒரு வினாடியின் வேகத்தில் சக்திசாலியாக ஆக வேண்டும். சயின்டிஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிறாங்க. ரொம்ப சீக்கிரமாக அவங்களுக்குள்ளார மாற்றத்தை, அவங்க கண்டுபிடிக்கிற விஷயத்துலேயும் மாற்றத்தை ஈஸியாக கொண்டு வந்துட்டே போகிறாங்க. அப்போ சைலன்ஸ் பவர் இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகள் லட்சியம் வைக்கணும். ஒருவேளை நான் மாறணும் அப்படின்னா, நான் ஞானம் நிறைந்தவன் அப்படின்னா மாறுறதுக்கு ஒரு செகண்ட், ஒரு வினாடியின் வேகத்தில் சக்திசாலியாக ஆக வேண்டும். 1 செகண்ட் டைமில் நான் பவர்ஃபுல் ஆயிடணும். செய்து கொண்டிருக்கிறேன், ஆகிவிடும், செய்து விடுவேன் என்பது கூடாது. செஞ்சுட்டு தானே இருக்கேன், ஆயிடுவேன், செஞ்சிடுவேன் அப்படியெல்லாம் கிடையாது. செய்ய முடியுமா அல்லது கடினமா? ஒரு செகண்ட் தாங்க, முடியுமா இல்லையா அப்படின்றார் பாபா. ஏனெனில் கடைசி நேரத்தில் ஒரு வினாடிக்கான சோதனைத்தாள் வர வேண்டி இருக்கிறது. நிமிடத்திற்கானது அல்லது லாஸ்ட்ல ஒரு செகண்டுக்கான டெஸ்ட் பேப்பர் தான், ஒரு நிமிஷத்துக்கான டெஸ்ட் பேப்பர்லாம் கிடையாது. எனவே வினாடிக்கான பயிற்சி நீண்ட காலம் இருக்க வேண்டும். 1 செகண்ட்ல சக்திசாலியா, 1 செகண்ட்ல தனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த பிராக்டிஸ் ரொம்ப நாளாக வேண்டும், நீண்ட கால பிராக்டிஸ் வேணும். அப்பொழுதே வினாடியில் கௌரவத்துடன் தேர்ச்சி பெற முடியும் இல்லையா? பரமாத்மாவின் மாணவர்களாக இருக்கிறீர்கள், பரமாத்மாவின் படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியெனில் கௌரவத்துடன் தானே தேர்ச்சி பெற வேண்டும். பரமாத்மா சொல்லித்தரார், அவர்கிட்ட படிக்கிற, அப்போ பாஸ் வித் ஆனர் ஆகணும்ல. பாஸ் மார்க்ஸ் வாங்கினால் என்ன ஆகுது? வெறும் பாஸ் பண்ணால் என்ன இருக்குது? கௌரவத்துடன் தேர்ச்சி பெற வேண்டும். என்ன லட்சியம் வைத்துள்ளீர்கள்? யார் கௌரவத்துடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்று புரிந்துள்ளீர்கள்? அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுவீர்களா? கௌரவம் என்ற வார்த்தையை கோடிடுங்கள், அண்டர்லைன் பண்ண சொல்றார். பாஸ் வித் ஹானர், அந்த ஹானர் கௌரவத்துடன் அப்படிங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணுங்க. நல்லது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நிமிடத்திற்கான இயந்திரம் என்பது பொதுவானது. இப்போது வினாடியில் முடிக்க வேண்டிய காரியம் ஆகும். மினிட்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட், காமனா செகண்ட்ல முடிக்கணும், அதற்கான காரியம்தான் இருக்குன்றார். பஞ்சாபை சார்ந்தவர்களே, இது ஓர் வினாடிக்கான விஷயம். பஞ்சாப்லேருந்து வந்திருக்கக்கூடியவங்க பாபாவுக்கு முன்னால் இருக்காங்க. அந்த குழந்தைகளை பார்த்து பாபா சொல்கிறார், பஞ்சாபை சேர்ந்தவர்களே,
இது ஒரு வினாடிக்கான விஷயம், 1 செகண்டுக்கான விஷயம். இதில் நம்பர் 1 யார் வருவீர்கள்? பஞ்சாப். இது என்ன பெரிய விஷயம் என்று எவ்வளவு ஜொலிப்புடன் சொல்கிறீர்கள், மிகவும் நன்றாக சொல்கிறீர்கள், ஜொலிப்புடன் சொல்கிறீர்கள். பாப்தாதா இதை கேட்கும் போது மிகவும் குஷி அடைகிறார். 1 செகண்டுக்கான விஷயம்னா அதுல என்ன பாபா பெரிய விஷயம், 1 செகண்ட்ல பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஸோ பாபா சொல்றார், ரொம்ப பாபா பார்த்து சந்தோஷப்படுறார். குழந்தைகள் சொல்கிறார்கள், இது என்ன பெரிய விஷயம், பாப்தாதா துணையாக இருக்கிறார் என்கிறார்கள். பாபா கூட இருக்கார் இல்லையா, துணையா, இதெல்லாம் பெரிய விஷயம்ன்றாங்க. அதிகாரம் உடையவர் துணையாக இருக்கிறார் எனில் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது தீவிரமாக ஆகித்தான் தீர வேண்டும், வேகமா ஃபாஸ்ட் பண்ணி தான் தீரணும்ன்றார். சேவை என்னவோ செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், சேவை இல்லாமல் வேறு என்னதான் செய்வீர்கள்? நல்ல கொஸ்டின். சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, சேவை இல்லாமல் வேறு என்னதான் செய்வீர்கள்? வெறுமனே அமர்ந்திருப்பீர்களா என்ன, சும்மா உட்கார்ந்துருப்பீங்களா என்ன? சேவை என்பது பிராமண ஆத்மாக்களின் தர்மமாக இருக்கிறது, கர்மமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது சேவையின் கூடவே சக்தி ஸ்வரூபம் ஆக வேண்டும். எவ்வளவு சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் காண்பிக்க இருக்கிறீர்கள், எவ்வளவு சேவைக்கான ஊக்கம் உற்சாகம்லாம் காட்டுறீங்க. அதை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறார், வாழ்த்துக்களையும் கொடுக்கிறார். ஆனால் எப்படி சேவைக்கான கிரீடம் கிடைத்திருக்கிறது இல்லையா? அதாவது பாப்தாதாவுக்கு முன்னால அந்த டைம்ல பத்யாத்திரைக்கு போயிட்டு வந்த அந்த யூத் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிரீடம் போட்டுட்டு பாபாவுக்கு முன்னால உட்காந்துருக்காங்க. பாத யாத்திரையினுடைய இளைஞர்கள் கிரீடம் போட்டுட்டு பாபாவுக்கு முன்னால உட்காந்துருக்காங்க. ஸோ பாபா சொல்றார், சேவைக்கான கிரீடம் கிடைத்திருக்கிறது இல்லையா, கிரீடம் அணிந்துள்ளீர்கள், பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்பொழுது நினைவு ஸ்வரூபம் ஆகுவதற்கான கிரீடத்தை அணிந்து காட்டுங்கள். சேவைக்கான கிரீடத்தை போட்டாச்சு, நல்லா இருக்கு. ஆனா இப்ப நினைவு ஸ்வரூபத்துக்கான கிரீடத்தை போட்டு காட்டுங்க. இளைஞர்களின் கூட்டம் அல்லவா, அப்படியெனில் என்ன அதிசயத்தை செய்து காட்டுவீர்கள்? யூத் பத்யாத்ரா. ஸோ என்ன அதிசயம் பண்ணி காட்டுவீங்க? சேவையிலும் நம்பர் 1, மேலும் சக்தி ஸ்வரூபத்திலும் நம்பர் 1. இறை செய்தியை கொடுப்பதும் கூட பிராமண வாழ்க்கையின் தர்மம் மற்றும் கர்மமாக இருக்கிறது. பாபாவோட செய்தியை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஸோ இது நம்ம வாழ்க்கையினுடைய தர்மம், கர்மம். ஆனால் பாப்தாதா செய்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா சமிக்ஞை இஷாரா கொடுக்கிறார். என்ன சொல்றார்? அதாவது மாற்றத்திற்கான இயந்திரத்தை தீவிரமாக்குங்கள், இல்லையெனில் கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுவது என்பது கடினமாகிவிடும். நீண்ட கால பயிற்சி தேவை, நினைத்தேன் முடித்தேன் என்ற பயிற்சி. என்னன்னா மாத்திக்கிறதுக்கான விஷயத்த, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபாஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பாஸ் வித் ஆனர் ஆக முடியாது. எப்படி ப்ராக்டிஸ் வேணும்? லாங் டேர்ம், நீண்ட கால ப்ராக்டிஸ் வேணும். அது எப்படி நினைச்சே முடிச்சிட்டேன் அப்படி ப்ராக்டிஸ் வேணும். வெறும் யோசிப்பவர்களாக ஆகாதீர்கள், சக்திசாலியான நினைவின் மூலம் சக்திசாலியான ஸ்வரூபம் ஆகுங்கள். வீணானதை தீவிர வேகத்தில் முடித்து காட்டுங்கள், வேஸ்ட்டை ஃபாஸ்டா ஃபினிஷ் பண்ணி காட்டுங்க. வீணான எண்ணம், வீணான பேச்சு, வீணான செயல், வீணான நேரம் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் கூட வீணான வழிமுறைகள், இவை அனைத்தையும் முடித்து விடுங்கள். எல்லா வெரைட்டி வேஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணும். எப்பொழுது பிராமண ஆத்மாக்கள் தீவிர வேகத்தில் தன்னுடைய வீணானவற்றினை முடித்து காட்டுகிறார்களோ அப்பொழுது ஆத்மாக்களின் ஆசீர்வாதம், மேலும் தன்னுடைய புண்ணியத்தின் கணக்கை தீவிர வேகத்தில் சேமித்து கொள்வீர்கள். ஆத்மாக்களோட பிளஸ்ஸிங்ஸும் கிடைக்கும், புண்ணியத்தோட கணக்கும் தீவிர வேகத்தில் சேமிப்பாயிடும். இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? பிளஸ்ஸிங்ஸும் சேமிப்பும் எப்போ கிடைக்கும்? வேஸ்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணோன்னா, செல்ஃபில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணணுன்றார். பாப்தாதா முன்பே சொல்லியிருந்தார். அதாவது பாப்தாதா 3 விதமான கணக்குகளை சோதனை செய்கிறார். புருஷார்த்தத்தின் வேகத்தினுடைய கணக்கு, ஆசீர்வாதங்களின் கணக்கு, புண்ணியத்தின் கணக்கு. ஆனால் பெரும்பான்மையினருடைய கணக்கு இப்பொழுது குறைவாக இருக்கிறது. ஏனெனில் பாப்தாதா இன்று இந்த 3 ஸ்லோகனை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது இப்பொழுது தீவிரம் ஆகுங்கள், தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள், தீவிர வேகத்தில் முடித்து காட்டுபவர் ஆகுங்கள். இப்பொழுது தீவிரமாகுங்கள், தீவிர புருஷார்த்தி ஆகுங்கள், தீவிர வேகத்தில் முடித்து கட்டுபவர்கள் ஆகுங்கள். தீவிர வேகத்தில், அதாவது மனதின் மூலமாக வாயுமண்டலத்தை மாற்றம் செய்பவர்கள் ஆகுங்கள். ஃபாஸ்டா மன்சா சேவை மூலமா வாயுமண்டலத்தை சேஞ்ச் பண்ணுங்க.
பாப்தாதா ஒரு விஷயத்தில் எல்லா குழந்தைகளிடத்திலும் குஷி கூட அடைகிறார். எந்த விஷயம்? எல்லோருக்கும் தந்தையிடத்தில் ஆழமான அன்பு இருக்கின்றது. இதற்கான வாழ்த்துக்கள். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லட்டுமா? அன்பு இருக்கு, ஆனா என்ன பண்ணணும்? இந்த சீசன் முடியும் வரை இப்பொழுதும் நேரம் இருக்கிறது. பாபாவோட ஸ்டார்டிங்கில் பண்ணக்கூடிய இது தானே இது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து 15-12 ஸோ டிசம்பரில் பண்ணது. ஸோ மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பாபா சீசன் நடக்கும். ஸோ பாபா சொல்கிறார், இப்பொழுதும் நேரம் இருக்கிறது. இந்த சீசன் முடிவதற்குள் தீவிர வேகத்தின் நெருப்பை ஏதாவது காட்டுங்கள். ஏதாவது வேகமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து காட்டுங்கன்றார். செஞ்சு காட்டுங்க. பிடித்திருக்கிறதா? ஹோம்ஒர்க் பிடிச்சிருக்கா? யார் லட்சியம் மேலும் லட்சணம் இரண்டையுமே நினைவில் வைப்பேன் என்று புரிந்துள்ளீர்கள், அவர்கள் கையை உயர்த்துங்கள். எல்லாரும் கை தூக்குறாங்க. இரட்டை வெளிநாட்டினர், ஆசிரியர்கள், மேலும் இளைஞர்களும் கூட நினைவில் வைப்பீர்கள் மற்றும் முதல் வரிசையில் அமர்ந்துள்ளவர்களும் நினைவில் வைப்பீர்கள். அப்படியெனில் முன்கூட்டியே பல மடங்கு வாழ்த்துக்கள். பாபா லட்சியம் லட்சணம் ஞாபகம் வச்சுக்கிறோம், நாங்கள் அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, அப்படி சொல்கிறீங்கன்னா முதல்ல அவங்க எல்லாருக்கும் பல மடங்கு வாழ்த்துக்கள் அப்படின்றார் பாபா. நல்லது. இப்பொழுது இந்த நேரம் பயிற்சி செய்யுங்கள். ஒரு நொடியில், பாபா ட்ரில் சொல்றார், ஒரு நொடியில் நிர்விகல்ப நிர்வியர்த்த சங்கல்பம், அதாவது விகாரமற்ற வீணானவை இல்லாத சங்கல்பம் உடையவராகி, ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, இந்த ஒரே ஒரு சங்கல்பத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி அமர வைக்க முடியுமா? ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லை. நிர்விகல்ப நிர்வியர்த்த சங்கல்ப ஸ்திதி. வேஸ்ட்டும் இருக்கக்கூடாது, அது விகாரத்தோட தாட்டும் இருக்கக்கூடாது. ஒரு பாபா வேற யாரும் இல்லை. அந்த சங்கல்பத்தை மனசை ஒருமுகப்படுத்தி அமர வைக்க முடியுமா? வேறு எந்த சங்கல்பமும் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சங்கல்பத்தினுடைய ஒருநிலைப்பாட்டின் சக்தியினுடைய அனுபவத்தில் அமருங்கள். நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு வினாடியில் செய்ய வேண்டும். ஒரு செகண்ட்ல பண்ணிடணும், டைம் எடுக்கக்கூடாது அப்படின்றார் பாபா. நல்லது. யார் கொடுக்குறாங்க? நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகள் யாரெல்லாம் விசேஷ அன்பு நினைவுகள் அனுப்பியிருக்கிறீர்களோ அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அவர்கள் பெயர் நினைவு கூர்ந்து அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். அனைவரின் உள்ளத்திலும் இந்த எண்ணம் வருகிறது. அதாவது பாப்தாதா என்னையும் நினைவு செய்ய வேண்டும், என்னையும் நினைவு செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்குள்ள அந்த தாட் வருது. ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுது சங்கல்பம் செய்கின்றீர்களோ அப்பொழுதே அந்த சங்கல்பம் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொருவரின் பெயரையும் நினைவு கூர்ந்து மேலும் விசேஷமான முழுமையான அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். யார் பாபா கொடுக்கிறார். எனவே சதா நினைவு ஸ்வரூபமாகி சக்தி ஸ்வரூப அனுபவி ஸ்வரூபமாக இருக்கும், நினைவு ஸ்வரூபமாகி சக்தி ஸ்வரூபமாக அனுபவ ஸ்வரூபமாக இருக்கும் அனைத்து சிரேஷ்ட குழந்தைகளுக்கு, சதா நினைப்பதை உடனே முடிக்கும் குழந்தைகளுக்கு உடனடி தானத்திற்கு எப்படி மகத்துவம் இருக்கிறதோ அப்படி உடனடி மாற்றத்திற்கும் கூட மகத்துவம் இருக்கிறது. எனவே உடனேயே மாற்றம் செய்யக்கூடிய உலகத்தை மாற்றம் செய்யும் குழந்தைகளுக்கு சதா பரமாத்மாவின் வளர்ப்பு, பரமாத்மாவின் அன்பு, பரமாத்மாவின் படிப்பு, மேலும் பரமாத்மாவின் ஸ்ரீமத்தை ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுத்தக்கூடிய மகாவீர் குழந்தைகளுக்கு சதா தைரியம் மற்றும் ஒருநிலைப்பாடு, ஒற்றுமை மூலமாக நம்பர் 1 தீவிர புருஷார்த்தம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் உள்ளத்தின் அன்பு நினைவுகள், மேலும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே. தாதிஸ் கூட பாபா பேசுறார். தாதிகளுடன் உரையாடல். அனைவரும் நன்றாக தனக்கான நடிப்பை நடித்து வருகிறீர்கள். பாப்தாதா ஒவ்வொருவரின் நடிப்பையும் பார்த்து குஷி அடைகிறார். சின்னஞ்சிறியவர்கள் கூட நன்றாக நடிப்பை நடித்திருக்கிறார்கள். நாம் சிறியவர்கள் தானே என்று புரிந்து கொள்ளாதீர்கள். நாங்கள் சின்னவங்க தானே நினைக்காதீங்க. பவித்திரமான சிறியவர்கள் அல்லாவுக்கு சமமானவர்கள். தூய்மையான ஆத்மாக்கள் சின்னவங்களா இருந்தாலும் அவங்க அல்லாவுக்கு, கடவுளுக்கு சமமானவங்க. சக்திகளுக்கான நடிப்பு வேறு, பாண்டவர்களுக்கான நடிப்பு வேறு.
பாண்டவர்கள் இல்லை என்றாலும் காரியம் நடந்தேறாது, சக்திகள் இல்லை என்றாலும் காரியம் நடந்தேறாது. எனவே பாரதத்தில் சத்துர்புஜ் நினைவு சின்னம் இருக்கிறது. அதனால்தான் சத்துர்புஜ் ஸ்ரீ விஷ்ணுவனுடையது நினைவு சின்னமா காட்டப்பட்டிருக்கேன்னா பாண்டவர்களும் வேணும், சக்திகளும் வேணும்ன்றார். வேறு எந்த தர்மத்திலும் சத்துர்புஜ் காட்டப்படுவது இல்லை. ஏனெனில் பாரதத்தின் நினைவு சின்னத்தில் சதுர்புஜத்திற்கான மகத்துவம் இருக்கிறது. 4 கரங்களுக்கு வேல்யூ இருக்கு, மதிப்பு இருக்கு. எனவே தாதிகள் இருவரும் நன்றாக நடிப்பை நடித்து வருகிறீர்கள். 2 தாதிஸ் தான், பிரகாஷ்மணி தாதி, ஜானகி தாதி. நடிப்பை நன்றாக நடித்து வருகிறீர்கள். ஆனால் இப்பொழுது விரைவுபடுத்த வேண்டும், கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அவ்வப்போது சற்று தளர்வாகி விடுகிறது. இப்பொழுது தளர்வாக இருப்பதற்கான நேரம் இல்லை. விஷயங்கள் வெவ்வேறு ரூபத்தில் வருகின்றது. ஆனால் நாம் விஷயங்களின் ரகசியங்களை புரிந்து ராஜ்யுக்த், யோக்யுக்த், ஸ்னேஹ்யுக்த், சஹயோக் யுக்தாகி செல்ல வேண்டும். நிறைய வெரைட்டியான விஷயம் வந்தா கூட ராஜ்யுக்த் ரகசியங்கள் தெரிஞ்சவங்களா, யோக்யுக்த் நினைவுல இருக்கக்கூடியவங்களா, ஸ்னேஹ்யுக்த் அன்பு நிறைஞ்சவங்களா, சஹயோக் யுக்த் அதாவது முழுமையான மற்றவங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடியவங்களா ஆகி நம்ம நடக்கணும். நல்லது தானே? தாதி கிட்ட பாபா சொல்றாங்க, மிகவும் நன்றாக உள்ளது தானே. பாருங்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள். ஏன் வந்திருக்கிறார்கள்? இவர்கள் அனைவரும் ஏன் வந்திருக்கிறார்கள்? இவ்வளோ பேர் மதுபன்ல பாபா மீட் பண்ண டைமண்ட் ஹாலில் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் ஏன் வந்திருக்காங்க? பாபா சொல்ற தாதியை பார்த்து, தங்களுடன் சந்திப்பு செய்வதற்காக வந்துள்ளார்கள். பாபா பாருங்க எப்படி சொல்றார், தாதியும் உங்களை பார்க்கறதுக்கு இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு பாப்தாதா தாதியை பார்த்து சொல்றார். பாப்தாதாவுடனும் சந்திப்பு செய்வதற்காக வந்துள்ளார்கள். ஆனால் துணையாக தாதிகள் இல்லை என்றால் மஜா வருவதில்லை என்று கூறுகிறார்கள். மதுபன்ல போய் தாதி இல்லைன்னா மஜாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. மேலும் தாங்கள் அனைவரும் இல்லை என்றாலும் மஜா வருவதில்லை. தாதிகள் இல்லைனாலும் மஜா இல்லை, குழந்தைகள் இல்லைனாலும் மஜா இல்லைன்ற பாபா. அச்சா வரதான். நினைவனுடைய ஸ்விட்ச் மூலமாக ஸ்வ கல்யாண் அதாவது சுயத்துக்கு நன்மை மற்றும் அனைவருக்கும் கல்யாண் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய சித்தி ஸ்வரூபமாக ஆகுக. ஸ்துதிக்கான ஆதாரம் ஸ்மிருதி நினைவு. நினைவில் நான் தந்தையுடையவன், மேலும் தந்தை என்னுடையவர் என்ற சக்திசாலியான நினைவு இருக்கட்டும். ஸ்துதி நல்லா வரணும்னா ஸ்திதி நல்லா வரதுக்கு ஆதாரம் ஸ்மிருதி நினைவு. அந்த நினைவுல என்ன இருக்கணும்? நான் தந்தையுடையவன், தந்தை என்னுடையவர் என்ற சக்திசாலியான நினைவு இருக்கட்டும். இந்த நினைவின் மூலம் சுயத்தினுடைய மனோநிலை சக்திசாலியாக இருக்கும். மேலும் மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குவீர்கள். எப்படி ஸ்விட்சை தட்டும் போது வெளிச்சம் ஏற்படுகின்றது, அப்படி இந்த நினைவும் கூட ஒரு ஸ்விட்ச் போன்றதாகும். சதா நினைவு என்ற ஸ்விட்ச் மீது கவனம் வையுங்கள். அப்பொழுது தனக்கான மற்றும் அனைவருக்குமான நன்மை செய்து கொண்டே இருப்பீர்கள். நினைவுங்கிற ஸ்விட்ச் மேல அட்டென்ஷன் வச்சா தனக்கும் நன்மை, மற்றவங்களுக்கும் நன்மை பண்ணிக்கிட்டே இருப்போம். புதிய ஜென்மம் ஏற்படுகிறது எனில் நினைவுகளும் புதியதாக இருக்கட்டும். பழைய அனைத்து நினைவுகளும் முடிவுக்கு வரட்டும். இந்த விதியின் மூலமாக சித்தி ஸ்வரூபத்தின் வரதானம் பலனாக கிடைக்கும். ஸோ அதனால நினைவுங்கிற ஸ்விட்சை சதா அட்டென்ஷன் வச்சு ஆனாக வச்சுட்டுருங்க. அப்போ சுயத்துக்கும் நன்மை, எல்லாருக்குமே நன்மை கிடைக்கும். சித்தி ஸ்வரூப் ஆத்மாங்கிற வரதானமும் கிடைச்சிருன்றார். ஸ்லோகன்: அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்வதற்காக தன்னுடைய சாந்த ஸ்வரூபத்தின் நிலையில் நிலைத்திருங்கள். அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வதற்காக தன்னுடைய சாந்த ஸ்வரூபத்தின் நிலையில் நிலைத்திருங்கள். அமைதி ஸ்வரூபத்தில் ஸ்தித்தாய் இருங்க, அத்தீந்திரிய சுகத்தோட அனுபவம் கிடைக்கும் அப்படின்றார். அவ்யக்த சமிக்ஞை: சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். பாப்தாதா அன்பு என்னும் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறார். விடுபட நினைத்தாலும் விடுபட முடியாது. எனவே பக்தியில் கூட பந்தனத்தின் சித்திரத்தை காட்டியுள்ளார்கள். நடைமுறையில் அவ்யக்தம் ஆனாலும் கூட சாக்கார் பாபா அவ்யக்தாவா ஆயிட்டார் இல்லையா. ஸோ நடைமுறையில் அவ்யக்தம் ஆனாலும் கூட அன்பெனும் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்க நேரிடுகிறது. வியக்தத்தில் இருந்து விடுபட்டு விட்டாலும் கூட அன்பின் பந்தனத்திலிருந்து விடுபட முடியவில்லை. தேகத்திலிருந்து விடுபட்டுட்டாரு, அவ்யக்தம் ஆயிட்டாரு. ஆனாலும் கூட
அன்பின் பந்தனத்திலிருந்து விடுபட முடியவில்லை. இந்த அன்பினுடைய கயிறு மிகவும் வலிமை நிறைந்ததாக இருக்கிறது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. அப்படிப்பட்ட அன்பின் ஸ்வரூபமாகி ஒருவர் மற்றவரை அன்பு எனும் கயிற்றில் கட்டி சமீபமான சம்பந்தம் மற்றும் தன்னுடையவர் என்ற அனுபவத்தை செய்வீங்கள். அன்புங்கிற கயிறை கட்டி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நம்முடையவங்க தான் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ண வைங்க அப்படின்றார். அச்சா. ஓம் சாந்தி.